சக்தியே துணை. அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம், மாசற்ற இரக்கம், வருங்கால தீர்க்கம், இம்மூன்றும் மந்திரஸ்திரம். இவற்றை தீர்க்கமாக கைப்பற்றியவர்கள் தான் ஆண்டவர்களை தங்கள் தெய்வமாக கொண்டு தங்களுடையவர்களாக ஆக்கி கொண்டவர்கள். நம் தேகத்தை விட்டாலும் விடுவது இந்த நித்தியமையை விடுவதில்லை என்ற தீர்க்க பிடி வேண்டும். இதைத்தான் சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனிய என்று சொன்னது. இந்த உச்சத்தை தீர்க்கமாக கைப்பற்றியவர்களே வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் என்று நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிசாலி ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்ததின் வார்த்தை. எனக்கு இந்த திருவாக்கியத்தை படிக்கும்போது நம்ம தெய்வம் யமபடர் அடிப்படை கூட இதுக்குள்ள ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பாங்க. இந்த மெய்நிலையை நம்ம அடைய ரெண்டு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒண்ணு மர்க்கட நாயம், மார்ஜால நாயம் சொல்லி ரெண்டு வழி சொல்லியிருப்பாங்க. இந்த மர்க்கடனா நமக்கு என்ன ஞாபகம் வருது? மர்க்கடனா சான்ஸ்கிருத்ல குரங்குன்னு சொல்லுவாங்க. இப்ப குரங்குன்னு சொல்ல நமக்கு என்ன ஞாபகம் வருது? நம்ம மெய்வழிசாலை தானே ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம மெய்வழிசாலையை நம்ம பார்த்தா எங்கேயுமே அப்படி அவ்வளோ குரங்கு இருக்கு, எவ்வளவு பெரிய பெரிய குரங்கு இருக்கு, அது எவ்வளவு சேட்டை பண்ணுது, அதுதான் நமக்கு இப்ப ஞாபகம் வருது. இப்போ இந்த மர்க்கட நாயம் நம்ம என்ன சொல்லுவோம்னா குரங்கு குட்டி தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜால நாயத்தை நம்ம பூனை குட்டி தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மர்க்கட நாயத்தை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த அம்மா குரங்கு என்ன பண்ணுவோம், எப்பவுமே அது குட்டி, அது நம்ம பார்த்தா அது அங்க மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு அங்கத்தாமோ குதிக்கோ என்னன்னா பண்ணும். ஆனா அதோட குட்டி அது பிடிச்சி இருக்காது. ஆனா அந்த குரங்கு குட்டி தான் என்ன பண்ணும், எப்பவுமே அதோட அம்மாவை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும். ஆனா நம்ம பார்த்தோம்னா அந்த அம்மா அதோட குட்டியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியாது. ஆனா இந்த குரங்கு குட்டி ஆனா நம்ம இந்த பூனைக்குட்டி தத்துவத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த பூனை என்ன பண்ணும், இந்த அம்மா பூனை அதோட குட்டி பூனையை வாயால கவ்வி அதை பிடிச்சிட்டு இருக்கும். நார்மலா நம்ம சொல்லுவாங்களே, ஏன்னா பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுட்டே இருக்கான்னு சொல்லுவாங்களே. ஏன்னா பூனை அதோட குட்டியை பாதுகாக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அது இடம் மாத்திட்டே இருக்கும். ஆனா இப்ப நம்ம பார்த்தோம்னா சாதாரணமாவே இந்த பூனைகளுக்கு கோரைப்பற்கள் இருக்கும், அதாவது கேனிங் டூத் இருக்கும். அந்த டூத் வச்சு அதை என்ன பண்ணும், இந்த எலிகளெல்லாம் அதை கடிச்சு அப்படிதான் அது துண்டு துண்டா ஆக்கும். ஆனா பார்த்தோம்னா அதே பல்லாலதான் அது ஒரு குட்டியும் அதை கவ்வி எடுத்துட்டு போகுது. ஆனா அதே பல்ல வச்சுதான் எலியையும் அது வேட்டையாடுது. ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அது பகை, இது பாசம் அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ இப்போ இந்த மர்க்கட நாயம் இதுதான் எனக்கு நம்ம தெய்வம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம தெய்வம் தான் நம்ம பாட்டையார அவ்வளோ இது பண்ணி ரொம்ப எல்லாத்தையுமே விட்டுட்டு எதுவுமே வேணாம்னு சொல்லி நம்ம பாட்டியார் கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மாநிலத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, கண்ணும் அந்த ஐலாஷஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் நம்மளுடைய பாடியும் அதுக்கப்புறம் அந்த உயிரும் உடலும் போல அந்த மாதிரி இருக்குது. அப்படிலாம் நம்ம மாநிலத்திலேயே நமக்கு நிறைய நம்ம தெய்வம் சொல்லுவாங்க. சோ இந்த மர்க்கட நாயம் எனக்கு ஞாபகம் வரும்போது நம்ம தெய்வம் அவர் பட்ட கஷ்டம் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த மார்ஜால நாயம்னா நம்ம பண்றதா, நம்ம தெய்வம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோம். தெய்வம் தான் நம்மளை கவ்வி நமக்கு தேவையானது எல்லாமே பண்றாங்க. நம்ம எதுவுமே விட மாட்டேங்கிறோமே, தூக்கம் பசி எதுவுமே விட மாட்டேங்கிறோமே. நம்ம சௌகரிய கடலை இருந்துட்டு நமக்கு அந்த சொர்க்கப்பதிவாழ்வா நம்ம தெய்வம் தராங்க. சோ இதுதான் எனக்கு இந்த மர்க்கட நாயம், மார்ஜால நாயம்னு ஞாபகம் வந்தது. இது இப்ப நான் கூட பங்கிட்டேன். நான் இதோடய முடிச்சிடலாம். ஆனா நான் எப்பவுமே ஒரு கதை தானே சொல்லுவேன். சரி, இப்ப நம்ம ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு அம்மா பையன் இருந்துட்டு வந்தாங்க. அந்த அம்மா பேர் வேதத்தாய், அந்த பையன் பேர் நித்தியன். ஒரு நாள் அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, அந்த பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு வாத்தியரை பார்க்க போனாங்களா. அந்த வாத்தியர் பேர் ஆசிரியர் பேர் என்னன்னா கனகசபையன் அவரோட பேரு. என்ன பண்ணாங்களா, அவங்க பையன் நித்தியனை அவங்க கூட்டிட்டு போனாங்களா. கூட்டிட்டு போய் அந்த கனகசபை ஆசிரியர் கிட்ட சொன்னாங்களா, இந்த மாதிரி இவர் இப்பெல்லாம் சரியாவே படிக்கிறதே இல்லையே என் பையன். ஆனா காலாண்டு தேர்வுல ரொம்ப நல்லா படிச்சிருந்தா நல்ல மார்க் வாங்கலாம். ஆனா இந்த அரையாண்டு தேர்வுல நல்ல மார்க்கே வாங்குறதுல ஏன் நான் பார்த்தப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், அவன் ரொம்ப கைபேசி யூஸ் பண்ணிட்டே இருக்கான், ரொம்ப பாக்குறான், அதனால அவனால படிக்கவும் முடியல, நைட் எல்லாம் பாக்குறதுனால அவனால தூங்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. இந்த கதையை நான் எங்கிருந்து எடுத்தேன்னா நம்ம நபிகள் நாயகம் சொல்லி வச்சிருப்பாரு. இந்த கதையை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். இப்போ அப்படின்னு சொல்றாராம். அப்போ அந்த கனகசபை சொன்னாரு, ஓ அப்படியா, சரி நான் அவன்கிட்ட சொல்றேன், சரிம்மா நான் அவன்கிட்ட சொல்றேன், ஆனா நீங்க ஒரு வாரம் கழிச்சு என்ன மறுபடியும் பார்க்க வாங்க
அப்படின்னு சொன்னாரா. அந்த வேதத்தை நமக்கு ஒண்ணுமே புரியலையா. நம்ம தான் சொல்லிட்டுமே இப்பவே ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பலாமே, ஏன் ஒரு வாரம் கழிச்சு வர சொல்றாரு. இப்ப வேற எக்ஸாம் வேற வருது, இவருன்னு ஒரு வாரம் கழிச்சு வர சொல்றாரு நினைச்சிட்டு அவங்க இந்த மாதிரி குழம்பி போய், சரிங்க ஐயா நாங்க அடுத்த வரோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்களாம். அப்புறம் அடுத்த வாரம் வந்து அவங்களும் வராங்களாம். வந்துட்டு இந்த மாதிரி நீங்க அடுத்த வாரம் வர சொல்லிருந்தீங்களே, எனக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொன்னாங்களாம். அப்ப வந்து அவர் சொன்னாரா, இங்க பாருப்பா, உனக்கே உன் மேல என்ன தவறு இருக்குன்னு தெரியும். நீ வந்து நிறைய இந்த போன் யூஸ் பண்ணதுனால உன்னால சரியா படிக்க முடியல, நைட் எல்லாம் பாக்குறதுனால தூங்க முடியல, உன்னோட உடல்நிலையும் வந்து ரொம்ப கெட்டு போகுது. உனக்கே உன் தவறு தெரியும் போது நீ அதை சரி பண்ணிக்க மாட்டேங்கிற, அதை சரி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய அறிவுரை எல்லாம் வந்து சொன்னாராம். அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மாக்கும் ஓகே இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருந்துதான். இதே விஷயத்த அவர் போன வாரமே சொல்லிருக்கலாமே, ஏன் அவர் இந்த வாரம் சொன்னாரு, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருந்துதான். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மனசுலயே வச்சுக்காம அவர்கிட்ட கேட்டாங்க, கனவு சபை கிட்ட, ஏன் இப்படி நீங்க போன வாரமே சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஆமா நான் போன வாரமே சொல்லிருக்கலாம், ஆனா நான் ஏன் சொல்லலைன்னா, நானே ரொம்ப அந்த போனுக்கு வந்து ரொம்ப அடிக்டா இருந்தேன். ஏன்னா நானே எங்க ஸ்கூல் முடிச்சுட்டு போன உடனே வீட்டுக்கு எடுத்த உடனே நான் அந்த போனே பார்த்திருப்பேன். சாப்பிட கூட நேரம் இல்லாம நான் அந்த போனை பார்ப்பேன். நானே ஒரு விஷயத்துல சரியா இல்லாத போது நான் எப்படி அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரா. அதனாலதான் இந்த ஒரு வாரம் நான் அந்த இந்த ஒரு வாரத்துல நான் என்னால எவ்வளவு முடியுமோ அந்த கைபேசி யூஸ் பண்றதை நான் வந்து குறைச்சிக்கிட்டேன். அதனாலதான் நான் ஒரு வாரம் கழிச்சு சொன்னேன். என்னாலே ஒரு விஷயத்த சரியா இருக்கும் போது நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரா. அந்த அம்மாவும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இதே நித்தியன் அவங்க அம்மா வேதத்தாய் தான் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் நித்தியன் வந்து வந்தானாம். நித்தின் வந்துட்டு, அம்மா இந்த எங்க தமிழ் டீச்சர் வந்து ரொம்ப இது பண்றாங்க, என்னன்னா என்னோட உச்சரிப்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன நாக்கு பெரிய நாக்கு வித்தியாசம் நல்லா தெரியணும்ன்றாங்க. அப்புறம் வந்து கால் எழுத்துலாம் ஒழுங்கா போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு எங்களை குறை காண்றாங்க எங்களை. ஆனா வந்து அவங்களே வந்து படிச்ச பேப்பர்ல வந்து ஒழுங்கா திருத்துறதே கிடையாது, நிறைய பிழை விட்டு தான் திருத்துறாங்க. இதெல்லாம் என்னம்மா நாயோன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட வந்து நித்தியன் சொன்னாலாம். அவங்க அம்மா வந்து சொன்னாங்களா, சரிப்பா நீ ஊசி நூலை பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டாங்களா. அவனு வந்து பாத்திருக்கேன்னு சொன்னானா. ஏன்னா ஊசி நூல்ல வந்து ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை வச்சு அந்த ஓட்டையை வச்சுதான் நம்ம எல்லா துணியும் தைக்கிறோம் அப்படின்னு எங்கனாச்சும் கேட்டிருக்கியா அப்படின்னு சொன்னா எப்படிப்பா அப்படின்ற அவங்க வந்து கேட்டாங்களா. ஏன்னா அந்த ஊசி நூல்ல இருக்க ஓட்டையினாலதான் நம்ம எல்லா துணியும் நம்ம வந்து தைக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆசிரியரோட பேரை வந்து கண்டுபிடிச்சு திருத்துறது நம்ம வேலை கிடையாது. அவங்களோட வேலை வந்து நம்மள சரிப்படுத்தி நம்மள திருத்துறது, அந்த வேலையை அவங்க கரெக்டா பண்ணுவாங்க. நம்மளுடைய வேலை வந்து அவங்கள திருத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்போ நான் சொன்ன 2 கதையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கதை நான் சொன்னது வந்து ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் 2வது சொன்ன கதையில வந்து ஒரு சீடன் எப்படி நினைக்கணும் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிப்பேன். சோ இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம தெய்வத்தை வந்து சிக்கனா பிடிச்சிட்டு இருக்கணும். இந்த தூளத்தை விட்டாலும் விடுவது அந்த நித்தியமையை விடுவதில்லை என்று தீர்க்க பிடி வேண்டும். இதைத்தான் சிக்கனை பிடித்து எங்கிருந்து அருள்வது இல்லையே என்று நான் அந்த வாக்கியத்தை சொன்ன மாதிரி நம்ம தெய்வத்தை நல்லா சிக்கனா பிடிச்சிட்டு தெய்வம் சொல்படி நடந்து மூல மந்திரத்தை நான் கூட வட்டி வச்சு வணக்கங்களை தவறாம பண்ணி தெய்வ வேத நூலை பண்ணணும். இதெல்லாம் பண்ணுவீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து மெய்யை பேசுவோம். நமஸ்காரம்.